ஹலோ மை டியர் buddies, வெல்கம் பேக் டு சினி டு ஃபேன்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். அப்படி என்ன படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அல்லு அர்ஜுன் அண்டு அட்லி இந்த காம்போவில் உருவாகக்கூடிய ஒரு படம். ஸோ பிக்கெஸ்ட்டு எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கக்கூடிய ஒரு படத்தோட அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த ஒரு காம்போ கேட்கும் போதே அவ்வளோ எனர்ஜியாக இருக்குது. ஸோ இந்த படம் வெளியே வரும்போது எப்படி ஒரு வைபிள் இருக்க போகுதுங்கிறது யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு அப்படி கூஸ் பம்ப்ஸாக இருக்கு. ஏன்னா ரெண்டு பேருக்குமே வந்து அவங்களுடைய லாஸ்ட் மூவி வந்து பெரிய பிளாக் பஸ்டர். இவருக்கு ஜவான், அட்லிக்கு, இவருக்கு புஷ்பா 2. ஸோ ஒரு பேன் இண்டியா படமாக உருவாக போகுது. இதை வந்து சன் பிக்சர்ஸ் அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பார்த்துருவோமா? வாங்க. கலாநிதி மாறன். ஓ, அட்லியோட 6வது படம், அவரோட 22வது படம். லாஸ் ஏஞ்சல்ஸ். VFX. ஓகே லுக்கு பயங்கரமா இருக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோலயே. பீஜமும் பிரிக்குது. I just got done reading the script and I gotta say my head is still spinning. You read the script, what did you think about it? The script is seriously unlike anything I've ever read. It is the best of the best of what I would ever want to create. Wow. It's amazing, yeah, right? So it's just the action. அப்படி என்ன ஸ்கிரிப்ட்? And it's just like one thing after another where I'm like, oh my God, oh wow. Reading through it, very excited about all the creature potential, all the different character potential. I cannot wait to be a part of this. I can't wait to see what his vision does. The story is unbelievable. எல்லாரும் இப்படி சொல்லும்போது எனக்கு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் ஆகுது. அந்த விஎஃப்எக்ஸ் கிரியேஷன் அந்த டீமே வந்து இவ்வளோ கிரேட் வாவ்னு சொல்லும் போது வந்து அப்படி என்ன ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஸோ விஎஃப்எக்ஸுக்கு பயங்கரமான ஸ்கோப் இருக்குன்னு தோணுது படத்துல. ஏன்னா அதனால தான் இப்பயே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க விஎஃப்எக்ஸ். ஏன்னா படம் அவுட்புட் வர்றதுக்குள்ள விஎஃப்எக்ஸ் வந்து ஏன்னா ரொம்ப டைம் இருக்கும் விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா லியோ படத்துல அந்த சுப்பிரமணியன் ஒரு கேரக்டர்ல ஹைனா வரும்ல, அந்த ஹைனாவோட போர்ஷன் மட்டுமே லோகேஷ் கனகராஜ் வந்து ஸ்டார்டிங்லேயே அந்த ஷூட்டிங் முடிச்சு அந்த ஃபுட்டேஜ் எடுத்துட்டு போய் அந்த விஎஃப்எக்ஸ் டீம் கிட்ட கொடுத்துட்டாங்க. ஏன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 7 மாதம் ஆகும் விஎஃப்எக்ஸ் அது முழுசா முடிஞ்சு வர்றதுக்கு. ஸோ அதனால வந்து இப்பயே வந்து இவங்க ஸ்கிரிப்டே வந்து ஒப்படைச்சிட்டாங்க அந்த விஎஃப்எக்ஸ் டீம் கிட்ட. அவங்க அதுக்கேற்ற விஎஃப்எக்ஸ் ஒர்க் எல்லாம் ரெடி பண்றதுக்கு டைம் ஆகும். அந்த டைம்ல இவங்க இங்க லொக்கேஷன்ல எடுக்க வேண்டிய ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்துருவாங்க ஷூட்டிங்கு. ஸோ ப்ரீ பிளான்டா இருக்கு, கன்ஃபார்மா ஷுவர் ஷாட் தான். ஏன்னா இங்கேயே வந்து நான் கன்ஃபார்ம் பண்றேன்னு பெருசா அது சரிங்க, ஆனா அதான் உண்மையா நடக்கும். என்ன பாருங்க, எழுதி வச்சுக்கோங்க.
படம் கண்டிப்பாக இந்தியன் சினிமாவில் ஒரு முத்திரை பதிக்கிற படமாக இருக்கும். வேற லெவல் வேற லெவல் வேற லெவல். அவ்வளோதான், இதுதான் என்னால் சொல்ல முடியும். வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தடுத்து அவங்க என்னென்னலாம் இதுக்கு ப்ரொமோஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபாண்ட்டுமே பயங்கரமாக இருந்தது. அந்த ரெட் அண்ட் ப்ளூ பிளாக் அந்த காம்போவில் அல்லு அர்ஜுன் 22 A6 அட்லீஸ்ட் 6 இதெல்லாம் ஃபாண்ட்டாக பயங்கரமாக இருந்து அந்த ஃபாண்ட்லேயே தான் டைட்டிலும் வந்தால் நல்லாயிருக்கும். அந்த கலர் டோனில் அந்த ஃபாண்ட்டில் வந்தால் நல்லாயிருக்கும். மியூசிக் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோக்கு பங்கமாக பண்ணியிருக்காங்க. வெறித்தனமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் ஃபுல் சவுண்டில் ஹெட்செட்டில் கேட்டு பாருங்கள், வெறியாக இருக்குது. ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் ஆல் வச்சுக்கோங்க. பாய்.